குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன். ஏப்ரல் மாதம் பலன் தான். ஆனா ஏப்ரல் மாசம் 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன். ஏன்னா 5 கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க. 5 கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றும். ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும். அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன். ஏன்னா ஏப்ரல் மாசம் 13, 14ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா சூரியன் உச்சமாகிறார். அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு. அது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தான் இது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க அந்த கடகராசி. எப்போதுமே கடகராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு தன்மையான குணம் இருக்கும். ஏன்னா இந்த ராசியுடைய குணமே சிம்பிளா பாருங்க, தாயோடைய சிம்பிள் சொல்லுவாங்க. கடகனா தாய் பாசம் இருக்குங்கிறாங்க. ஒரு நண்டை கொடுத்துருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி எதுனா கடகராசி. தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க கடகராசிக்காரங்கள்ட்ட. தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் கடகராசிக்கிட்ட அதிகமா உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யாரும் எது பேசினா பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க லட்சியத்தை தான் அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் கடகத்துக்கிட்ட. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரிதான் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி அதை வெற்றி பெறாம வெளியில வர மாட்டாங்க கடகராசிக்காரன். ஒரு இறக்க குணம் இருக்கும். நிறைய கலைகளை விரும்புவாங்க, இசையை விரும்புவாங்க. இது எல்லா குணமும் பாருங்க இந்த கடகராசிகிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறாரு, இது எல்லாமே ஒரு பொது பலனா தயவு செய்து எடுங்க. உங்களுடைய விரிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். எல்லாம் லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. இது நம்ம கோச்சார பலன்கிறது பாருங்க 100க்கு 20% தான் வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க. இந்த மாசத்துல ஏதாச்சும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி மாறுதா, அது உங்களுக்கு எப்படி மாற்றமா இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதனால நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம், ஒரு பொது பலன் நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம், ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி கரெக்டா வரும், மாறவே மாறாது. இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் இல்ல பாருங்க, உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் இருப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வாரு. கன்னி ராசியில 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், சூரியன் அங்கேதான் இருப்பாரு. ஆனா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாகறாருங்க உங்களுக்கு. எப்பனா ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு லாபத்துல. நல்லா பாத்துக்குங்க, இந்த மாசத்துல மட்டும் பாருங்க 4 கிரகம் 5 கிரகம் ஒரே இடத்துல உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல நிக்குங்க. இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் பாத்துங்க. வருமானத்துக்குள்ள 9ஆம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் பாத்துங்க. குடும்பஸ்தானம் போய் 9ஆம் இடத்துல இருந்தா என்ன ஆகும் பாத்துங்க. நல்ல யோகம் கொடுக்குங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்சம் நல்ல மூச்சை விடுறாங்க. எத்தனை பேர் நல்ல மூச்சு விடுறீங்க கடகராசிக்காரங்க? அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, நல்ல நிம்மதிக்கு எத்தனை பேர் வந்தீங்க கேளுங்க. ஆமான்னு தான் சொல்ல. இன்னும் நிறைய பேர் அந்த பழசை மறக்க முடியல, வாழ்க்கையில பழசை மறக்க முடியல. இன்னும் எனக்கு அந்த நினைவை நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிம்பாங்க. கடகராசியை பொறுத்தவரை யார் ஜாதல சனி பகவான் சரியில்லையோ நான் சொன்ன விஷயத்துல கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க அவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. கடகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு அனுகூலம். நிறைய பேருக்கு திருமண தடை நிறைய இருந்துச்சு, நிறைய பேருக்கு திடீர் கண்டமே இருந்துச்சு. ஒரு கண்டத்தை பிழைச்சு வந்தையா அப்படிம்பாங்க. வண்டியில இருந்து விழுந்தேன், திடீர்னு உடம்புல ஆப்ரேஷன் பண்ணாங்க, திடீர்னு பிரச்சனையை பார்த்தேன். இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவுக்கு ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. வேலை நிரந்தரமான வேலை இல்லை, படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தேன். இது மாதிரி நிறைய விஷயம், தொழில் சார்ந்த விஷயம் சரியா இல்லை. 2.5 வருஷம் அப்படியே 7.5 சனியை விட இந்த 2.5 வருஷம் நான் பட்ட கஷ்டம் படாத கஷ்டம் இல்லை பாரு. இப்பதான் ஒரு நிம்மதிக்கே நீங்க வர்றீங்க. அதனால இனிமே நீங்க தைரியமா இனிமே எடுங்க. எல்லா காரியமும் சரி தைரியமா ஒரு விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா தைரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கு, அதனால சொல்றேன்.
அப்ப எதுலையுமே கடகராசி இறங்கணுமே பயப்படாம தைரியமா இறங்குங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியாகும் பார்த்துங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் நமக்கு கொடுத்தது இந்த கடகராசிக்காரங்க. இனிமேல் எதுவுமே கவலைப்படாம தைரியம் இறங்குங்க. தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணி இப்ப அடிச்சீங்கன்னு வச்சுக்கல, எல்லா கிரகம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல வரலாம் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடத்துல எவ்வளவு கிரகம் இருந்தாலும் அது நல்லதை மட்டும் தான் கொடுக்கும், கெட்டதை கொடுக்கவே கொடுக்காது பாத்துக்கு. இப்ப பாருங்க, நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் மட்டும் கிடைக்கும் பாருங்க. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால வாங்க முடியும்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா? கண்டிப்பா அந்த வருத்தம் இருக்காது. அப்ப ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காத நேரம் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும், சூப்பரா கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும் பாருங்க. ஏன்னா வேலையில தான் பிரச்சனை உங்களுக்கு. மேல அதிகாரிட்ட பிரச்சனை, மூத்த அதிகாரிட்ட பிரச்சனை, இன்னும் வேலை கிடைக்காம நான் ரொம்ப நேருக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கும். கண்டிப்பா வேலை கிடைக்கும். நிறைய பேர் மாணவ மாணவிகள் எவ்வளவு வேறு அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்க, தைரியமா எழுதிருங்க. அரசாங்க வேலை 100% நிறைய பேருக்கு உண்டுங்க. அரசாங்க வேலை தடை இல்லாம கண்டிப்பா அரசாங்க வேலையில கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும், நல்ல வேலை அமையும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலையில எந்த ஒரு தடையும் வராது. ஏன்னா உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா இனிமே கொடுப்பாரு. ஏன்னா கடகராசிக்கு பாருங்க, சூரிய பகவான் 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாவார். எப்படி 10ஆம் இடத்துல வந்து திக்பலமாக போறாரு. இப்ப வருமானம் குடும்பஸ்தானம் போய் திக்பலம் ஆகும் போது கண்டிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். டாக்குமெண்ட் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சரியாகும் பாருங்க. நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் இடத்துல பிரச்சனை இருந்துச்சு இனிமே இருக்காதுங்க. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் இது உங்களுக்கு எல்லாமே இப்ப சாதகமா வரும். எதெல்லாம் நீங்க மூவ் பண்ணி பாருங்களேன் கடகராசிக்காரங்க. இப்ப மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். சொத்து பிரச்சனை, பூர்வீக சொத்துல எவ்வளவு பேருக்கு பிரச்சனை இனிமே மூவ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்துல நிறைய பேர் மனைவி கிட்ட ஒரு மனவர்த்தனமே பார்க்க மாட்டீங்க. நிம்மதி. இப்படி வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க. நிறைய பேருக்கு அரசியல் ஃபீல்ட்ல சூப்பரான ஒரு எதிர்காலம் இருக்கு பாத்துங்க. லாபம் வருமானம் நிறைய பேர் இந்த லாட்ரி எடுக்கலாமா தயவு செய்து எடுங்க. இப்ப எடுங்க, லாட்ரி கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதபத தசாபதி மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். மேல் படிப்பு பட்ட படிப்பு எங்கே படிச்சாலும் சரி, வெளிநாட்டில் படிச்சாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் பாத்து. வேற கண்ட்ரி விட்டே வேற கண்ட்ரி கண்டிப்பா வேலை மாறலாம். தொழில் பண்ணக்கூடிய நம்ம ஜாதபத தசாபதி தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பெண்களுக்கு பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்க நல்லா இருக்கும், நகை கடைச்சிருக்கும் நல்லா இருக்கும், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும். அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப நீங்க போகக்கூடிய பதை என்ன பதை, ஒரு வெற்றியான பதை. நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி போங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். இனிமே தைரியமா தொழில் இறங்கிடுங்க, எது வந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இதுலயுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்சு போற குணமும், தன்மையான குணமும், விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அமைதியா எல்லா விஷயம் காரியத்தை நீங்க இறங்குங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இனிமேதாங்க இருக்குது. இனிமே பாருங்க, வேலை உத்தியோகம் நல்ல வேலையா கிடைக்கும், கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும், குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், லாபம் சேமிப்பு அதிகமா இருக்கும், நகை வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குவீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு சுபகாரியம் கண்டிப்பா பண்ணுவீங்க. இந்த மாசத்துல எல்லாமே ஏப்ரல் மாசம் 13ஆம் 14 அப்புறம் பாருங்க, உங்க லைஃப்ல நிறைய சேஞ்ச் கிடைக்கும் பாருங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. புனர்பூசணத்துல பிறந்தவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அஷ்டம சனியெல்லாம் சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க இனிமே லைஃப்ல பாருங்க, இனிமேதான் கொஞ்சம் நல்ல நிம்மதி உங்களுக்கு வரும். கணவனை ஒற்றுமை, படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், தொழில் இது எல்லாமே இனிமேதான் கொஞ்சம் இயங்கும். உங்களுக்கு ஒரு 4 பேர் மதிக்கிறாப்புல உங்களை இனிமே கௌரவத்தோட உங்களை பார்ப்பாங்க. அந்த நிலைமைக்கு பெரிய அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு பாத்துங்க. அதாவது இந்த பூசணத்துல பிறந்தவங்க. அடுத்த ஆயில்யத்துல பிறந்தவங்க எதுலையுமே ஒரு புத்திசாலி குணம் இருக்கும், டேலண்டான குணம் இருக்கும். எப்படி ஒரு புத்திசாலி குணம், ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிப்பாரு, எது சொன்னாலும் நம்புவாரு. அவர் நம்பிக்கை தான் வாழ்க்கை. டக்குன்னு உதவி பண்ண இது மாதிரி யாரும் பண்ண முடியாதுங்க. ஒரு இறக்க குணம் விட்டு அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி, தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள், லாபம் வருமானம் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியமா இருங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். அதாவது இந்த ஆயிலியன்ஸ்ல பிறந்தவர். ஏன்னா ரொம்ப நீசம், உங்க நட்சத்திர நீசம் வந்தால் உடல் உபாதைகள் நிறைய மருத்துவ செலவு வரை செலவு இல்லாத ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த பிரச்சனை இருக்காது. தந்தையோட உடல் ஆரோக்கியம் பலவீனமா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருந்திருக்காது. இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.